பெயின் இம்மீடியட்டா நமக்கு வந்து குறையும். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணணும். காலையில மட்டன் சாப்பிட்டு சாயங்காலம் பேஸ்ட் போடக்கூடாது. ஏன்னா நம்ம சொல்ற டயட் இருந்தா தான் உடம்புல சளி வெளியேறும். கபம் தேக்கம் அடைஞ்சு சீதளமாகாம இருக்கும். ஸோ இப்ப நம்ம சொன்ன மாரி இந்த பேஸ்ட்ட சுடு தண்ணீல கூட போடலாம். மழை பெய்தா ஜில்லுன்னு இருக்கும்னா, நல்லா கொதிக்கிற தண்ணீல இத பேஸ்ட்ட மிக்ஸ் பண்ணி போட்டீங்கனாலே, நல்ல பெயின் ரிலீஃப் கிடைக்கும். நைட்டு பூரா போட்டுட்டு படுக்க வேணாம். ஓகே. இப்ப நம்ம இந்த எக்ஸ்டர்னல் பேஸ்ட் பத்தி பார்த்தாச்சு. இப்ப எக்ஸ்டர்னலான தைலம் பற்றி பார்க்கலாம். இதற்கு எல்லாரும் வாதமடக்கி தைலம், சிட்ராமுட்டி தைலம் இத வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாரி தைலங்கள் யூஸ் பண்ணும்போது, அத நீங்க பிரேயர் பண்ண ஆயிலா யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு சர்ச்சஸ்ல இல்ல நெறைய பேரு ப்ரே பண்ணி அந்த ஆயில் வச்சிருப்பாங்க. ஸோ அது நல்லா உங்களுக்கு நம்பிக்கையோட நீங்க பயன்படுத்துங்க. நல்ல வலி குறையும். அ இல்ல அதுல ஒரு சிட்டிகை கோயில் விபூதி, பழனி கோயிலா அது, திருத்தணி கோயிலா அது, வைத்தியத்துக்கே முதன்மையானவர் முருகர் தான். அப்ப அவருக்கு தலைமை